ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து இன்றைக்கி அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா 2024 குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமாக நம்ம மார்னிங் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுகிறவங்க மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. சிலபஸ் பற்றி கேட்டிருந்தீங்க, என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த குரூப் 4 எக்ஸாமுடைய சிலபஸ் சம்மந்தமான சில விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நான் யோசித்து இந்த வீடியோ வந்து இது பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சிலபஸ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது, ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உடனே அங்கே போக வேண்டாம். ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அங்கே போய் அந்த இதை பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4க்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தாங்க. ஒரே ஒரு சூஸ் பேட்டர்னில் மல்டி சாய்ஸில் ஒரு எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டாக நடக்கும். ஒன்று வந்து பார்ட் ஏ, இன்னொன்று வந்து பார்ட் பின்னு வந்து நடக்கும். மொத்தம் வந்து 200 கொஷின் இருக்கும். 200 கொஷின்ஸ் மொத்தம். சரிங்களா? இப்போ நிறைய பேர் நினைப்பீங்க பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு இருக்குது, அதை நான் தமிழுக்கு பதிலாக இங்கிலீஷில் லாங்குவேஜ் இது பண்ணிக்கலாமா, ஜென்ரல் இங்கிலீஷ் வச்சுக்கலாமான்னு ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னா, இங்கிலீஷ் இருக்குது இல்லையான்னு கேட்டால் இல்லை, இங்கிலீஷ் இருக்குது. ஆனால் அது வந்து யாருக்காகனா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வந்து லாங்குவேஜில் இங்கிலீஷ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாருக்குமே வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதோட மார்க்கையும் ஆனால் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவாங்க, ரேங்க்குக்கு கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த எக்ஸாம் ரொம்பவே முக்கியம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்ட் ஏல இருக்கும். 100 கொஷின்ஸ், ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க் மேனிக்கு 150 மார்க் நடக்கும். அடுத்து பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடி, சரிங்களா, அது வந்து 75 மார்க்குக்கும், அதில் வந்து ஜென்ரல் ஸ்டடி 75 மார்க்குக்கும், மேக்ஸ் அதாவது ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டி 25 கொஷின்ஸ் நடக்கும். ஸோ அது 100 கொஷின், அது ஒரு 150 மார்க்குக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக 300 மார்க்குக்கு வந்து இந்த எக்ஸாம் நடக்கும். 200 கொஷின், ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க், டோட்டலாக 300 மார்க்ஸுக்கு நடக்கும். இதில் நீங்கள் மினிமம் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் குவாலிஃபைட் ஆகிறதுக்கு 90 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து குவாலிஃபைட் அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழில் 40% மார்க், அதாவது 60 மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் தான் உங்களோட பார்ட் பி கொஷின்ஸே வந்து அவங்க வேலிட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல பாருங்கள், பாடத்திட்டம்னு சொல்லி பகுதி ஆக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆனால் 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்காக நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, 10th வரைக்கும் படித்தா போதுமா, 6th to 10th படித்தா போதுமான்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது படித்தால் பத்தாது. நீங்கள் ரேங்க் கேட்டகரியில் போகணும், போஸ்ட் வாங்கணும்னு உறுதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 6th to 10th படிச்சிங்கன்னா அது பத்தாது. 11th 12th கண்டிப்பாக படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கணும். ஓல்டு புக்கும் நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இலக்கணம் ரொம்பவே ஈஸி தான். ஏற்கனவே நம்ம இலக்கண வகுப்பும் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதே சமயம் டாபிக் வைஸாக வீடியோ போட்டிருக்கேன். அதோட ரெண்டோட பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இலக்கணம் ரொம்பவே ஈஸியான டாபிக் தான். எதிர்ச்சொல், பொறுத்துக, பிரித்தெழுதுக, ஆங்கில சொல்லுக்கு நியரானது, அப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழி, வேர்ச்சொல், அகரவரிசை, இலக்கண குறிப்புன்னு சொல்லிட்டு எல்லா டாப்பிக்குமே ஒரு 20-21 டாபிக் தான். ஸோ ரொம்பவே ஈஸியானதான். பகுதி ஆவணால் என்னென்ன இருக்குன்னா, திருக்குறள், அறநூல்கள், கம்பராமாயணம்லாம் இருக்கும். ஸோ திருக்குறளுக்குமே நம்ம பிளேலிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னு சொல்லிட்டு நான் பிளேலிஸ்ட்டாகவே போட்டிருப்பேன். திருக்குறள், அறநூல்களுக்கு வந்து பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அதே மாதிரி புறநானூறு 8 தொகை நூல்கள் அதுக்கு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். 10 பாட்டுக்கு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி சமய முன்னோடிகள் அவங்களுக்கு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து நான் பிளேலிஸ்ட்டாகவே போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணுங்கள். தமிழ் ரொம்பவே ஈஸி தான். அதே மாதிரி ஜென்ரல் தமிழுக்கு வந்து நான் டெஸ்ட் பேட்சும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் தரேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே அந்த டெஸ்ட் பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணால் போதும். அறம் செய்யுங்கிறது தான் அதோட டெஸ்ட் பேட்ச். அடுத்து பகுதி இஎன்ஆ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தொண்டும், இதுவுமே ஈஸி தான். இதில் மரபு கவிஞர், மரபு கவிதை, புது கவிதைன்னு சொல்லிட்டு நான் பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடியது தான். கொஞ்சம் கேர் எடுத்து படிக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்துட்டிங்கன்னா அதுலேயும் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டும்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு தான் நீங்கள் படிக்கணும். ஜென்ரல் சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ் இருக்கும், பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும்.
எல்லாமே ஒன்றா தான் கொடுத்து அவங்க ஜிஎஸ் கொஷின்ஸாக கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து நான் நிறைய நியூஸஸ் வந்து நீங்கள் பார்க்கணும், நிறைய டேட்டாஸ் பார்க்கணும். டே பை டே லாஸ்ட்டு 6 மந்த்துக்கு நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்கணும், கொஷின்ஸ் பார்க்கணும், மற்ற எக்ஸாம்ஸோட கொஷின்லையும் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்க்கணும், எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன முக்கியமான ரூல் போட்டிருக்காங்க, சிஏஏ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், புது கண்டுபிடிப்புகள் பார்க்கணும், நிறைய ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் பார்க்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மாட்டேன், ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் தமிழும் வரும், இங்கிலீஷும் வரும். யாரும் பயப்படாதீங்க, என்ன இங்கிலீஷில் இருக்கேன்னு நினச்சி பயந்துட வேண்டாம். தமிழும் இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும். சரிங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் கொஷின் மட்டும்தான் இருக்கும். ஜிஎஸ்க்கு வந்துட்டிங்கன்னா ஆங்கிலத்துலேயும் இருக்கும், தமிழ்லையுமே இருக்கும். புவியியலை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் 10ஆம் வகுப்பில் இருக்க முதல் 6 பாடங்கள் நீங்கள் படிச்சுட்டாலே ஜியாகிரஃபி முடித்த மாதிரி. அந்த புவியியல், அமைவிடம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அதுதான். ஸோ அதை வந்து கேர் எடுத்து படிங்க. அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இது வந்து நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன். விரைவில் வந்து இதுக்கு வரும். குப்தாஸு, டெல்லி சுல்தான், முகல்ஸுக்கு நான் தனியாக வீடியோஸ் போடுறேன். அடுத்து வந்து இந்தியன் பாலிட்டியில் நான் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸுக்குனே ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டு 6th to 10th வரைக்கும் பிளான் பண்ணி இப்போ வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போயிட்டுருக்கு. சீக்கிரத்தில் அதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுவுமே பார்த்து நோட்ஸ் எடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாலிட்டிக்கு. அப்புறம் எக்கனாமிக்ஸுமே ஆல்ரெடி போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள். அதுலேயும் டாபிக் வைஸாக படிங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீத்தி ஆயோக் 5 இயர் பிளான் அப்படி படிச்சிங்கன்னா ஸோ நீங்கள் ஈஸியாக முடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்டுக்கும் பிளேலிஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே சீக்கிரம் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். யூனிட் 8 ரொம்பவே ஈஸி தான். தமிழ் சார்ந்த விஷயங்கள் தான் நிறையமே வரும். தமிழ் சொசைட்டி, அப்புறம் வந்து நிறைய அகலாய்வு சம்மந்தமான கேள்விகள் வரும். சங்ககால இதுகள் அது இருக்கும், திருக்குறள், இதெல்லாமே தான் திருப்பி வரும். யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் சோசியல் ஜஸ்டிஸ், அதாவது இந்த சமூகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சமுதாய வரலாறு, சமூக தொண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி சார்ந்த காலணிகள் எல்லாமே வந்து இதில் பார்ப்பாங்க. யூனிட் 10 தான் வந்து மேக்ஸ் ரொம்பவே ஈஸி தான். 25 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக 22, 23 நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா தான் நீங்கள் நிச்சயமாக வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதாருங்க, தமிழ்லையுமே இருக்குது எல்லாமே. ஸோ இதே தான் இப்போ நம்ம மேலே பார்த்தது எல்லாமே தான் தமிழில் இருக்குது. தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் வேணுன்னா நீங்கள் போய் எழுதுங்க, நான் லிங்க்கை கீழே தரேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி எழுதுங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எதுவும் இது பண்ணலாம், உதவி பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஃப்ரீயாகவே 18 டெஸ்ட் இருக்குது. ஸோ 18மே நீங்கள் எழுதுங்க. கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ டெலகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான டெஃபினேஷன் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.